திருமிகு லட்சுமி, திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன், திரு வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு போனா இவங்க செல்வாக்கு விஜய் செல்வாக்கு சேர்த்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு திரு கோட்டீஸ்வரன் சொன்னார். இது என்ன பெர்செப்ஷனை உருவாக்குதுன்னா, பலமான வேட்பாளர்கள் தாவேகாவில் இல்லை, இவங்கெல்லாம் போனா பலமான வேட்பாளர்கள் தாவேகாவுக்கு கிடைப்பாங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் விஜய்க்கு இருக்கா? இவங்க போனாலும், ஏன்னா கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்த போது டிடிவி தினகரனும் 2024 தினகரனும் சரி, ஓ பன்னீர்செல்வமும் சரி பெரிய அளவில் வெற்றி பெறல. ஒருவேளை தாவேகாவுக்கு போனால் மட்டும் இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேறன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இவங்க போனால் மட்டும் வெற்றி கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இது வரைக்குமே நான் திரும்ப நான் சொல்றது என்னன்னா, விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னே நமக்கு தெரியாது. பன்னீர்செல்வத்துக்கு தேனி, போடி, கம்பம் இந்த பகுதியில் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளில் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அது போல் சவுத்தில் நிறைய இடங்களில் டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த சமூக வாக்குகள் இருக்குது. இது எல்லாமே சரிதான். ஆனால் எல்லாமே விஜய்க்கு மாறிடும். இவங்க போனால் இவங்க எல்லாருமே ஜெயிச்சிடும். ஒரத்த நாடுல வைத்திலிங்கத்துக்கு செல்வாக்கு இருக்குது. அதே போல் பன்னீர்செல்வத்துக்கும் தினகரனுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கு. ஆனால் விஜயோட போனால் இவங்களை கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு கடந்த தேர்தலில் பன்னீர்செல்வமும் சரி, ஒரத்தநாடு வைத்திலிங்கமும் சரி, அவங்க வெற்றி பெற்றதுக்கு அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னமும் ஒரு விதத்துல அவங்க கை கொடுத்திருக்கும். ஆமா, அது கை கொடுத்திருக்கும். இப்ப அங்க ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா டிசமினேட் ஆயிருச்சு, இல்ல கம்ப்ளீட்டா அங்க செல்வாக்கே இல்லைன்னு சொல்லிட முடியாது. விஜயோட போனா இவங்க அங்கதான் கட்டாயம் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனை அவருக்கு ஒருவேளை கோபிச்செட்டிப்பாளையத்துல கண்டெஸ்ட் பண்ணா திரும்பவும் அவர் தாவேகாவிலிருந்து போட்டிட்டாருன்னா அவரே ஜெயிச்சிருவாரான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ விஜயோட போறதுனால இவங்க எல்லாம் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்ற கணக்குகளை எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய்க்கு 234 தொகுதியிலையும் இன்றைக்கு வரைக்கும் முழுமையா எல்லா இடத்துலயும் வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். வேட்பாளர்கள் இல்லாதனால இவங்க எல்லாரும் வந்தா இவங்க எல்லாம் முகங்களாக இருக்க போகிறார்கள். அவர் என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சரியில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் சரியாக அரசியல் செய்யல, அவங்க எல்லாருமே ஊழல், திமுக ஊழல் முழுமையாக ஊழல்னு சொல்கிறார். ஆனா அதிமுகவை விஜய் என்ன சொல்றாரு, எம்ஜிஆருடைய புகழை மங்க வச்சுட்டாங்க, ஜெயலலிதாவுடைய புகழும் போயிடுச்சு, அதிமுக களத்துல இருக்கா இல்லையானே தெரியல. அப்ப அதுக்கு இவங்க எல்லாருமே காரணம் கிடையாதா? அப்படிப்பட்டவர்களை நீங்க கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே சாமிநாதன், ஏடிஎம்கே செமிஃபைனல் நாங்க ஜெயிச்சிட்டோம், ஏடிஎம்கேக்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு அந்த கட்சியின் ஆதவர்ஜனா பேசுறாரு. இப்போ செல்வாக்கே இல்லாத ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலைவர் வராரு, ஒரு வேட்பாளர் வராரு அப்படின்னா அவரு செல்வாக்கும் நம்ம செல்வாக்கும் சேர்ந்தா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்ல சார், பொதுவா ஒரு ஸ்டார் வேட்பாளர் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள், அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுறப்ப நான் அதான் முதல் சுற்றுல ஒண்ணு குறிப்பிட்டேன் சார், மீண்டும் ஒரு முறை அதை சொல்றேன். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட டிடிவி தினகரன் அவர்கள் வெறும் 13,000 ஓட்டு வித்தியாசத்துலதான் தோல்வி அடைகிறார். அவர் அறுவடை செய்தது எல்லாமே அவருடைய சமூக வாக்குகள் தான். பெரும்பகுதியா மாற்று சமூகத்தினர் அவர் ஓட்டு எடுத்தது ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் எடுத்திருப்பார். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நீங்க விஜய்க்கு எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிற ஓட்டு இருக்கா இல்லையா என்பது 2வது பட்சம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு 15,000 ஓட்டு முதல் 10,000 ஓட்டுக்கு குறையாம வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் ரசிகர்களே அவ்வளவு பேர் இருக்காங்க சார். நான் தொடர்ச்சியா சொல்றதா சார், ஒரு சினிமா அந்த படம் இறங்குறப்பயே முதல் காட்சியே தமிழகம் முழுவதும் இத்தனை லட்சம் இளைஞர்கள், இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் பாக்குறாங்கன்னா அந்த இளைஞர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே ஓட்டு போட தானே செய்வாங்க. நீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ, நீங்க ஒரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையோ அவர்களுக்கு கூட்டங்களுக்கு போய் போறது என்பது ஒரு நிலை. ஆனா விஜய பாக்குறதுங்கிறது 150 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாக்குற இடத்துல எல்லாம் விஜய் அவர்கள் இருந்திருக்காரு இத்தனை நாளும் வரை. அவர் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கிறாருங்கிறப்ப அந்த இளைஞர்கள் ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு. நான் சொல்றது அவர் எந்த தொகுதியிலையும் விஜய் தனிப்பட்ட வகையில ஜெயிக்கிற அளவுக்கான ஓட்டு சொல்லல. நட்சத்திர வேட்பாளர்களுடைய ஓட்டு ஒரு பக்கம், இளைஞர்களுடைய ஓட்டு, அந்த இளம் பெண்களுடைய ஓட்டு. சார் உண்மையிலே விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு பின்பு இன்னைக்கு பள்ளி குழந்தைகள்ல கூட எதுக்குன்னே தெரியாம தீய சக்தி திமுக பிள்ளைங்க வீட்டுல பாட்டு பாடுற மாதிரியான காட்சிகள்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை பாக்குறோம். அது எதுக்கு சொல்லுதுன்னே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா விஜய் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு.
விஜயோட ரீல்ஸ் பாக்குறாங்க, சோசியல் மீடியால பாக்குறாங்க. அப்ப தேவையே இல்லாத ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு 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 வெறுப்பை ஏதோ ஒன்றை விஜய் விதைத்திருக்கிறார். பல வீடுகள்ல இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகளை விதைத்திருக்கிறார். சோ அது ஓரளவு ஒரு தொகுதிக்கு வெறும் 10,000 முதல் 15,000 இருந்தாலே இந்த மாதிரியான நட்சத்திர வேட்பாளர்கள் நீங்க மும்முனை போட்டி சார், களம் கூர்மையாக போகுதுல்ல. நம்ம இன்னுமே இருமுனை போட்டி திமுக தான் இருக்கும், திமுக தான் எல்லா தொகுதிகளிலும். 35% ஒரு தொகுதிக்கு வெற்றி வாய்ப்புக்கான தேவை இருக்கு இல்லையா? ஒரு தொகுதியில 35% அளவுக்கு தேவை இல்லையா வாக்கு சதவீதம்? நீங்க சொல்ற மும்முனை போட்டினா இல்ல நிச்சயமா தேவை. நான் சொல்றது அதான், மும்முனை போட்டி எல்லா தொகுதிகளிலும் இருக்காது. நான் குறிப்பிட்டது நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தாவேக்கால இருந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர் நிக்கிறாரு, செங்கோட்டையன் போன்றவர்கள் நிக்கிறாங்க, அல்லது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்கள் அந்த தொகுதிக்குள்ள நிக்கிறாங்கன்னா அது மும்முனை போட்டியா தானே மாறும். அவர்களுக்கு 45 ஆண்டுகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அந்த 45 ஆண்டுகள் அவர் செய்த பணிகள் இருக்கும். அது மும்முனை போட்டி. அது ஒருவேளை திமுக கூட சாதகமா இருக்கலாம். சரி, நான் கோட்டீஸ்வரன் சொன்னதையோட சேர்த்து அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருமுனை போட்டின்னு சொன்னீங்க. ஆனா பல முக்கியமான தொகுதிகளில் ஸ்டார் வேட்பாளர்கள் இருக்கிற தொகுதிகளில் சில நேரங்களில் அது இருமுனை போட்டியாகவும் திமுக தாவேக்காகவும் மாற வாய்ப்பு இருக்குன்னா அங்க ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் என்ன இருக்கு? சகோதரர் சுவாமிநாதன் சொல்றது கரெக்டு தான். அதாவது இப்போ விஜய் கட்சியில் ஒரு 6 நட்சத்திர வேட்பாளர், இல்லை நாளைக்கு ஒரு நடிகைக்கு சீட்டு கொடுக்குறாரு வச்சுக்குவோம், இல்லை அமமுகவில் ஒரு முக்கியஸ்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, இல்லை ஓபிஎஸோட மகன் ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஆனால் ரவீந்திரநாத்தோ இல்லை பிரதீப் அவர்களோ ஸ்டார் கேண்டிடேட் தான். ஏன்னா முதலமைச்சரோட மகன் பையன் பசங்க. இன்னொன்று அரசியலில் ரவீந்திரநாத் இருக்கிறார், அவர் போய் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா ஸ்டார் தான். அப்போ அப்படி பார்க்கும்போது கூட நீங்கள் எப்படி கூட்டு கழிச்சு பார்த்தாலும் 20 பேர் தான் இது கூட்டணியாக அமைஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இப்போ பேசுகிறேன். அப்படி பார்த்தாலுமே 20-25 தான் ஸ்டார் இருக்காங்க அவங்க கட்சியில், அந்த கூட்டணியில். அப்போ 234 210 தொகுதி ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் சண்டை நடக்கும். மிச்சம் 25 தொகுதியில் தாவேக்காக்கும் முந்திர கட்சி நாங்கள் திமுகவா இருக்கும், இல்லை மேபி ஒரு சில இடத்துல அதிமுக முந்தலாம். இப்போ கொங்கு சைடில் இருக்கு, சேலம். இப்போ 2 பேருக்குமே ஆட்சி அமைக்க பலம் இல்லைன்னா இவங்க ரோல் ரொம்ப முக்கியமான, அதெல்லாம் ரெடியா இருப்பாங்க. அப்படி மாதிரினா அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இந்த பர்செப்ஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, இந்த பர்செப்ஷன்ல 2 முக்கியமானவங்களும் நம்ம கடந்து போறோம். ஒன்னு சீமான் அவர்கள், ஒருவேளை அண்ணன் ரவீந்திரன் சாமி சார் ஒத்துக்க மாட்டாரு, அது அவர் முடிவு பண்ண போறாரு சீமான் வர்றதா வரலையா. அது வியூகத்துல தான் எடப்பாடி சீமான ஏத்துக்கலாம், அது எடப்பாடி முடிவு பண்ண போறாரு. அதான் இப்போ ஒருவேளை திடீர்னு எடப்பாடி முடிவு பண்ண போறாரு. இப்ப விஜயால வீணா போயிடுவோம், சீமான சீமாயா பிஎம் சொல்றான்னு இடைவேளை இல்ல இருங்க. அதாவது சீமான் அவர்களும் லாஸ்ட்ல முடிவு பண்ணலாம், இல்ல இபி, அதாவது எல்லாருமே போயிட்டாங்கப்பா. இப்போ விஜயோட கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது, அதை பார்த்துட்டு சீமான் அமைதியா இருக்க போறாரா, இல்ல அவர் முடிவு? இதுக்கெல்லாம் முன்னாடி அம்மையார் சசிகலா அவர்களை நிறைய நேரத்தில் நம்ம கடந்து போயிடுறோம். லாஸ்ட்டாக திடீர்னு சசிகலா அவர்களை கூப்பிட்டு இபிஎஸ் ஒரு 4 இடத்துல, மதுரை வாயில உங்களுக்கு ஆலப்பக்கம் ஜீவா இருக்காப்புல, திருத்தணியில் நரசிம்மன் இருக்காப்புல, இன்னும் ஒரு 2 இடம் நீங்கள் போடுங்கம்மா. சின்னம்மா உள்ளே வந்தோன்னா என்ன ஆகிடும்? ஓபிஎஸ்சி டிடிவி காலி, இபிஎஸ்க்கும் ஆப்ஷன் வரும் லாஸ்ட்ல. நீங்க சசிகலா அவர்களையும் கடந்து போக முடியாது. நீங்கெல்லாம் கார்டு எடுத்து வைக்கும் போது வைல்டு கார்டு என்ட்ரி, இந்த 2 என்ட்ரி. ஏன்னா இன்னைக்கு யூகமா பேசுறதுனால சொல்றேன். திடீர்னு பிக் பாஸ் வீட்ல கூப்பிட்டு விடுற மாதிரி லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு, தமிழ் மகன் முசேனுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால அவைத்தலைவரா நீங்க ஒரு 3 மாசம் வந்து